அஸ்ஸலாமு அலைக்கும். கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா வணங்கின முன்னாடி எடுத்து அப்புறமே புளிக்குழம்பு வைக்கணும். முன்னாடியே தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். தூள் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகம் தாளிக்கிறதுக்கும் மஞ்சள் தூள், இதுவும் தாளிக்கிறது வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பூண்டு, வெங்காயம், தக்காளி. இது வந்து பொரியலுக்கு. இது புளி, பொரியலுக்கு போகும்போது காட்டுறோம். இது புளி, இது குழம்புக்கு. இதெல்லாம் தேவையான பொருளாக குழம்புக்கு. இது எண்ணெய் புளி கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 4 கத்திரிக்காய் எல்லாம் போதும் குழம்புக்கு. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா பிடிக்கும், இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நிறைய போட்டு செஞ்சால் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரத்துக்கு கூட இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அப்படியே நல்லா வேகும். சிம்மிலையும் வைக்கலாம், ஃபாஸ்ட்லேயும் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு வேக வைக்கணும். இனி எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, நல்லா வணக்கணும். தக்காளி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீழி போட்டுருக்கோம். உங்கள்கிட்ட காட்டலை, இப்போ போட்டிருக்கோம். இதை பாருங்கள், பச்சை மிளகாய், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இதே இருக்குது. பெருங்காயத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் புளிக்குழம்புனால. பழையபடி இந்த கத்திரிக்காயை போட்டு கலரிக்கலாம். பாருங்கள், இதை கலக்கிட்டு அப்படியே அங்காமல் கட்டி விடணும். புளித்தண்ணி போட்டு இந்த புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கி விட்டுக்கலாம். இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் வந்து இப்போ இதுக்கு வாரு தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றணும். எனக்கு கொதிச்சு வரணும்ல, இப்போ மசாலாலாம் வேகணும். இன்னும் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றலாம், ஊற்றிக்கலாம். நான் ஊற்றலை. இப்போ சிம்பிளாக கொஞ்சமாக வச்சுருக்குறோம், அதனால் அது ஊற்றலாம். சரியாக இருக்குது. கொஞ்சம் வந்து இது கொதிக்க எடுத்து நாட்டு சக்கரை, அவ்வளோதான். இது கொதிக்கிட்டு காட்டுறோம். இந்த பாருங்கள், வெந்துருச்சு புளிக்குழம்பு. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளான வேலையை வைங்க. இந்த பாருங்கள், கத்திரிக்காய் அப்படியே அலங்காமல் எடுக்கணும். ஏன்னா எண்ணெயிலையும் வெந்திருக்குது, இப்போ வந்து குழம்புலையும் வெந்திருக்கிறதுனால உடஞ்சிரும். எடுத்து நம்ம வச்சு சாப்பிட முடியாது. அதனால் இப்படி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான வேலை தான். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.